अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम अम्मा बाद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या मूसा ला तख़फ़ इन्नी ला यख़ाफ़ु लदय्यल मुरसलून। सदक़ल्लाहुल अलीम। वक़ाल नबियुना मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम अल मुअमिनुल क़विय्यु ख़ैरुन व अहब्बु इलल्लाह मिनल क़विय्यि मिनल ज़ईफ़ि औ क़ाल कमा अलैहि सलातु वस्सलाम। क़ालू सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। रब्बि शरह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी व यफ़क़हू क़ौली। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் அடிச்சுவடுகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல் உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஞ்சா நெஞ்சம் கொள்வோம் என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்துள்ள செய்திகளை எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பாக முஸ்லிம்களை எல்லா காலத்திலேயும் நன்மைகளை செய்ய சொல்லத்தான் அது ஆர்வமூட்டுகிறது. இஸ்லாம் துவங்கிய காலத்திலிருந்து எந்த மனிதரையும் குறிப்பாக முஸ்லிம்களை அநியாயம் செய்ய சொல்லவோ அல்லது அக்கிரமம் செய்ய சொல்லவோ இஸ்லாம் ஒருபோதும் தூண்டுவது கிடையாது. குர்ஆனும் ஹதீஸும் அதற்கு ஒரு காலம் துணை நின்றது கிடையாது. ஆனால் இஸ்லாம் பாராட்டக்கூடிய பெரும் குணங்களில் இஸ்லாம் எத்தனையோ குணங்களை பாராட்டுகிறது. அதில் ஒரு மிகப்பெரிய குணம் என்னவென்று சொன்னால், எதற்கும் அஞ்சக்கூடாது, யாருக்கும் அஞ்சக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாம் யாருக்காக வேண்டியும் அஞ்சி நிற்கக்கூடாது. அவ்வப்போது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே, வேற யாருக்கும் கிடையாது. அந்த அடிப்படையில் இஸ்லாம் அஞ்சுவதை, அதே நேரத்தில் எல்லா நேரத்திலும் யாருக்கும் அஞ்சாமல் இருப்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புத வழிகாட்டுதல். குறிப்பாக முஸ்லிம்களிடத்தில் அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு குணங்களில் எதை கண்டும் அஞ்சக்கூடாது. அப்படி அஞ்சாமல் ஒரு முஸ்லிம் வாழ்வதை இஸ்லாமிய மார்க்கம் அவனை வரவேற்கிறது. காலமெல்லாம் அப்படிப்பட்ட முஸ்லிமை இஸ்லாம் பாராட்டி கொண்டே இருக்கிறது. ஆனால் அஞ்சா நெஞ்சம் கொள்வோம் என்ற தலைப்பில் நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது, ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவன் அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்து படைப்பினங்களுக்கும் அவன் அஞ்சக்கூடியவனாக இருந்தால், அப்படிப்பட்ட முஸ்லிமை பார்த்து இஸ்லாம் சொல்லுகிறது, நீ ஒரு கோழை என்பதாக அறிமுகப்படுத்துகிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலே முஸ்லிம்களுக்கு கோழைத்தனத்திற்கும் ரொம்ப தூரம். நீங்க இஸ்லாமுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்க. முதல் போர் பத்ர் போர். அந்த முதல் போர் தான் சஹாபாக்களுக்கு முதல் போராக இருந்தது. எப்படி சண்டை செய்யணும் தெரியாது, எப்படி ஒரு ஓரோடு வாளோடு சண்டை செய்யணும் தெரியாது, முன் அனுபவம் இல்லாத ஒரு போர். ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அவர்கள் அஞ்சினார்கள். அதனால் பத்ர் போரில் அவர்கள் வெற்றியை கண்டார்கள். அந்த வழிதோண்டுதலில் தான் முஸ்லிம்கள் ஆகிய நாமும் வாழும் காலத்தில் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் அஞ்ச வேண்டும். உலகில் எதை கண்டும் யாருக்கும் எப்பொழுதும் நாம் பயந்து விடக்கூடாது, அஞ்சி விடக்கூடாது. நம் பேரை சொன்னால் நமக்கு பின்னால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர். அவர் எதற்கும் அஞ்ச மாட்டார். உண்மை என்றால் உடனே உழைத்து விடுவார். உண்மைக்கு ஒரு நாளும் மாற்றமாக நடக்க மாட்டார். பாத்திரக்கும் பொய்வுக்கும் அவர் ஒரு காலம் துணை போனது கிடையாது. சத்தியத்திற்கு மட்டுமே அவர் அஞ்சி வாழ்ந்தவர், அசத்தியத்திற்கு எதிர்த்து நின்று வாழ்ந்தவர் என்ற வரலாறை ஊரும் உலகம் பேசாவிட்டாலும் குறைந்தபட்சம் நம் குடும்பத்தில் உள்ள மனைவி மக்களாவது
நம் பிள்ளைகள் ஆகிறது, நமக்கு பின்னால் நம்மளுடைய அந்த எண்ணத்தை, அந்த தைரியத்தை, அந்த மனபலத்தை நம்மை பற்றி மர்ஹூம் நாம் மரணித்ததற்கு பின்னால் பேசப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் பலகீனமான ஒரு முஸ்லிமை விட பலம் வாய்ந்த ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே ஆக சிறந்தவன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாம் என்ன சொல்ல வருகிறது? நீங்கள் ஒரு பலகீன முஸ்லிம்களாக வாழ்வதை விட உங்களை பலமுள்ள முஸ்லிம்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன? உடல் ரீதியான பலகீனம், மர ரீதியான பலகீனம் அல்லது பொருளாதார ரீதியான பலகீனம், எப்படிப்பட்ட பலகீனமாக இருந்தாலும் அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அல்லாஹ் ஒருவனிடத்திலே மட்டுமே அதை முன்வையுங்கள். சமுதாயத்திலே, சமூகத்திலே நீங்கள் வாழும் பொழுது உங்களை பலமிக்க முஸ்லிமாக நீங்கள் காமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உடம்பு முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு எதுவும் வராவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் பலகீனத்தை நீங்கள் ஒருபோதும் வெளியே காட்டிவிட வேண்டாம். ஏன்? பெருமானார் சொன்னார்கள், அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரிய என்ன தெரியுமா? மினல் கவியில் வஈஃபி, பலகீனமான ஒரு முஸ்லிமை விட அல்லாஹ் பலமுள்ள ஒரு முஸ்லிமை எப்பொழுதும் பாராட்டுகிறான். பலமுள்ள முஸ்லிமை அல்லாஹு தஆலா எப்பொழுதும் வரவேற்கிறான். அவனை அந்த முஸ்லிமை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறார் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். பொதுவாக சாதாரணமாக நம்மல்ல சிறுவர்கள் சரி, பெரியவர்கள் சரி, வாழும் இந்த காலத்துல எப்பொழுதுமே ஒரு பலமிக்கவர்களாக இருக்கும் நம்மளாம் நினைப்போம். எல்லா இடத்திலையும் நாம பலம் உள்ளவர்களாக நம்முடைய பலகீனத்தை காட்டாம, சிறுவர்களை பாருங்க, சமயங்கள்ல தங்களுடைய பலகீனத்தை வெளியே காட்ட மாட்டாங்க, பலமுள்ளவர்களாக இருப்பார்கள். பெரியவங்களும் அப்படித்தான், பலகீனத்தை வெளியே காட்ட மாட்டாங்க, பலமுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வாழும் இந்த உலகத்தில் நாம் நல்லதையும் கெட்டதையும் மனதில் கொண்டு நாம் எல்லா நிலையிலையும் ஒரு பலமுள்ள முஸ்லீமாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா, இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாம நிறைய சவால்களை எதிர்க்க வேண்டி இருக்கு, நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கு. இப்படி நிறைய போராட்டங்களையும் நிறைய சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயம் தங்களை பலகீனமாக காட்டிக் கொண்டிருந்தால் நம்மை எல்லோரும் நசுக்க செய்வார்கள், நம்மை எல்லோரும் ஒரு காலத்தில் அடக்க செய்வார்கள் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சவாலான உலகத்துல ஒரு முஸ்லிம் தன்னை எப்படி அமைத்துக் கொள்கின்றானோ அப்படித்தான் அல்லாஹு தஆலா அவனை இந்த உலகத்தில உயர்த்துகிறான். கண்ணியமிக்க முஃமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பலகீனத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டிதான் ஒரு அற்புத துஆவை நமக்கு சொல்லி தந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கின்ற பொழுது பெருமானார் கேட்டார்கள், என்ன சோகமாக அமர்ந்திருக்கிறீர்கள்? அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், எனக்கு கடன் தொல்லை இருக்கிறது யா ரசூலல்லாஹ், எனக்கு கவலை இருக்குது யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒரு ஏழாமை இருக்குது யா ரசூலல்லாஹ். இப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல். யா அல்லாஹ், என்னை கஞ்சத்தனத்தை விட்டும், யா அல்லாஹ் என்னை கோழைத்தனத்தை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. இன்றைய இஸ்லாமிய வாலிபர்களுக்கு கஞ்சத்தனமும் கோழைத்தனமும் நிறைய குடிகொண்டிருக்கு. குறிப்பா இன்றைய வாலிபர்களிடத்துல இந்த துஆ உள்ளங்கள்ல மனனமாக வேண்டும். எல்லா நிலையிலையும் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என்னை கோழைத்தனத்தை விட்டு பாதுகாத்துரு என்று அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கக்கூடிய இளைய சமுதாயமாக இன்றைய வாலிபர்கள் உருவாக வேண்டும். இஸ்லாம் ஒரு முஸ்லிமை எல்லா காலத்திலேயும் அவனை ஒரு பலமுள்ள முஸ்லிமாகத்தான் வாழ சொல்கிறது. பலகீனவாதியாக ஒரு பலவீனவாதிய ஒரு முஸ்லிமை அல்லாஹ் இஸ்லாமும் எந்த காலத்திலும் வாழ சொல்வது கிடையாது. கண்ணியமிக்க முஃமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், நாம் பலமுள்ளவர்களாக இருந்தால் அந்த பலத்தை இல்லாதவர்கள் மீது அல்லது முடியாதவர்கள் மீது அல்லது சிரமப்படக்கூடியவர்கள் மீது, ஏழைகள் மீது, அடித்தாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லை என்ற ஒரு கடுமையான நிலையிலும் அந்த பலத்தை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. அதிகாரம் இருப்பதற்காக வேண்டி ஏழைகள் மீது கை வைப்பது அல்லது என் கையில AK-47 இருக்கு அப்படின்றதுக்காக வேண்டி சுற்றுலாவுக்கு வந்த சுற்றுலா பயணிகளை சும்மா குறுகி சூழலை கொண்டு சுட்டி எறிவது, இவையெல்லாம் பலம் என்று வீரம் என்று நிறைய பேர் நினைத்துக் கொண்டாலும் அல்லாஹுடைய பார்வையில இது மிகப்பெரிய கோழைத்தனம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு இடத்துல கத்தி இருக்கு, ஒரு இடத்துல துப்பாக்கி இருக்கு, ஒரு இடத்துல ஆயுதம் இருக்கு, அதை கொண்டு ஒருவன் சண்டை செய்கின்ற பொழுது அவன் பலம் உள்ளவனா என்று கேட்டால் கிடையாது. அந்த சண்டையிலையும் அவன் பொறுமை காத்து
நான் சண்டை செய்வதற்காக வரவில்லை, நான் பொறுமை மிக்கவன், நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்லி யார் பொறுமையை கடைபிடிப்பார்களோ அவர்கள் தான் பலம் உள்ளவர்கள், அவர்கள் தான் அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள். ஒரு கையில ஆயுதத்தை வைத்துக் கொண்டு ஊர்ல உள்ள எல்லாரையும் பயமுறுத்துறதுனாலயோ அல்லது ஊர்ல உள்ள எல்லாரையும் காக்கா குருவி கொண்டு சுடுவதனாலேயோ அந்த சுட்டவர்கள், அந்த தீவிரவாதிகள் ஒரு பெரிய பலமிக்கவர்களாக தங்களை நினைத்துக் கொண்டால் அது அவர்களுடைய முட்டாள்தனமும் அறியாமல் அதுல நிறைய புகுந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்குள்ள அந்த பலத்தை ஒரு காலமும் நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே பலவீனமாக காட்டிக் கொள்ள வேண்டாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு முஸ்லிம் வீரம் என்று சொன்னால் எப்படிப்பட்டதாக நினைத்துக் கொண்டார் என்று சொன்னால், தெருக்களில் வீதிகளிலே வாகனங்களில போகின்ற பொழுது கடுமையான முறையில வீலிங் செய்வது, முன் டயரை தூக்குறது, பின் டயரை தூக்குறது, இது ஒரு வீரம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க வாலிபர்கள். அப்படி இல்லான்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது கடைகள்ல போய் ஏதாவது சாமான் வாங்கிட்டு அதுக்கு காசு கொடுக்காம காசு கேட்டா கடைக்காரன் அடிக்கிறது, இல்ல எங்கேயாவது ஒரு பிரியாணி கடையில போய் பிரியாணியை சாப்பிட்டுட்டு அவன் காசு கேட்டா அவனை அடிக்கிறது, ஊர்ல ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு தாதா வேலையை பார்த்துக்கிட்டு தன்னுடைய பலத்தை தவறான வழியில ஒருவன் பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், இப்படிப்பட்டவனை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், இவன் ஆக பெரிய கோலை, இவன் ஆக பெரிய பலமிக்கவன் அல்ல, இவன் ஆக பெரிய மோசமானவன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், ஒரு முஸ்லிம் எல்லா காலத்திலேயும் கோபத்தை கையாளுவது அவனுக்கு சிறந்தது அல்ல. ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு நல்ல உபதேசம் செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபுல் கலப அப்படின்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடுத்த கணம் அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க. 3 முறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க, இஜ்தனிபுல் கலப, கோபத்தை விட்டு விடுங்கள். 2 வார்த்தை தான். இன்னைக்கு டாக்டர் சொல்றதை நாம கேட்கிறோம், பெருமானார் 2 வார்த்தைய 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஒரு மனிதன் கோவப்படுவதனால் அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பலகீனம் அடைகின்றன. கோவப்படும் போது ஒரு ஜோஷ் இருக்கும், ஒரு ஆம்பளத்தனம், ஒரு வீரம் இருக்கும். ஆனா கோவப்பட்டதற்கு பின்னால் அந்த உடல் ஒரு அபாயத்தை நோக்கி, ஒரு பலகீனத்தை நோக்கி போகும் என்பதாக அன்றைக்கு பெருமானாரும் சொன்னார்கள், இன்றைக்கு மருத்துவர்களும் சொல்லுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் முஃமின்களே, கோபம் என்பது ஒரு முஃமினை எந்த காலத்திலும் வாழ விடாது. கோபம் என்பது ஒரு முஃமினை எந்த காலத்திலும் வீரமிக்கவனாக ஆக்கிவிடாது. எல்லா நிலையிலையும் ஒரு பொறுமையாளியாக, ஒரு பொறுமை மிக்கவனாக நாம் வாழ பழகி கொண்டால் நம்மை பார்த்து பெருமானார் சொல்லுகிறார்கள், இவர்கள் தான் பலமிக்க முஸ்லிம்கள். அந்த ஜம்மு காஷ்மீரில் இந்த பல்காம் என்ற பகுதியிலே 4 சுற்றுலா பயணிகள் ஒரு தீவிரவாதி கிட்ட மாட்டிக்கிறாங்க. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிற அந்த செய்தி. அந்த மாட்டிக்கொள்ளுகின்ற பொழுது ஒரே ஒரு குதிரை சவாரி தொழில் செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமியை சேர்ந்தவர், அவருடைய பேர் பாத்தீங்கன்னா சையது ஆதில் ஹுசைன். நீங்க பாருங்க, 3 பேர், சையது ஆதில் ஹுசைன், 3வது பேர் ஹுசைன். இந்த ஹசன் ஹுசைன் யார் யாரெல்லாம் பேர் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஷஹீதுக்கு சொந்தமானவங்க என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குதிரை சவாரி செய்யக்கூடியவர் 4 சுற்றுலா பயணிகள் தீவிரவாதி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க, அவங்களை விடுவிக்க இந்த குதிரை சவாரி செய்யக்கூடியவர் அவங்கள்ட்ட கேட்கிறார், அவங்கள விட்டுடுங்க, ஒண்ணும் செய்யாதீங்க, அவங்க அறியாத மக்கள், சுற்றுலாவுக்கு வந்தவங்க. அப்படி பேச்சுவார்த்தையில பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது கையில் இருந்த ஆயுதத்தை பறிப்பதற்காக இந்த குதிரை சவாரி செய்யக்கூடியவர் சையது ஆதில் ஹுசைன் என்பவர் அந்த ஆயுதத்தை பறிப்பதற்காக முயன்றார். உடனே கையில் இருந்த அந்த தீவிரவாதி அந்த துப்பாக்கியால் அந்த குதிரை சவாரி செய்யக்கூடிய சையது ஆதில் ஹுசைனை, முந்தா நேற்று வரைக்கும் உயிரோடு இருந்தார் இந்த உலகில், அவருக்கும் குடும்பம் இருக்கு, அவருக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவருக்கும் துன்யாவுடைய ஆசை மோகம் எல்லாம் இருக்கு. ஆனால் அவர் செய்யக்கூடிய தொழிலுக்கும் அவர் அந்த தீவிரவாதி கிட்ட எதிர்த்து அந்த விதத்துக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா நிலையிலையும் நாம வெட்கப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு குதிரை சவாரி செய்யக்கூடிய இடத்துல எப்பேற்பட்ட வீரம் பாருங்கள். அவன் கையில ஆயுதம் வச்சிருக்கிறான், நாம் ஏதாவது கொஞ்சம் மாற்றமா நடந்தா நம்மள அவன் சுட்டுடுவான் என்ற பயம் இல்லாம, கொஞ்சம் கூட ஒரு அச்சம் இல்லாம, தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தன்னை நம்பி வந்தவர்கள், தன்னை நம்பி வந்த வாடிக்கையாளருடைய உயிர் போய்விடக் கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக அந்த எதிரிடம் போராடுகிறார். அவனும் ஒரு முஸ்லிம் தான், கையில ஆயுதம் ஏந்தின்னு ஒரு முஸ்லிம் தான், போராடக்கூடிய முஸ்லிம் தான். ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கையில ஆயுதம் வச்சிருக்கிறான் பாருங்க, அவெல்லாம் உண்மையான முஸ்லீமே கிடையாது. முஸ்லிம் என்ற போர்வையில
அங்க சுற்றுலாக்கு வந்த எல்லா சுற்றுலா பயணிகள்கிட்டையும் நீங்க எல்லாம் முஸ்லிம்களா இல்ல இந்துக்களா, நீங்க இந்துக்களா இருந்தா நீங்க முஸ்லிம்களா இருந்தா விலகிடுங்க, நீங்க இந்துக்களா இருந்தா களிமா சொல்லுங்க, குர்ஆன்ல இருந்து 2 ஆயத்தை ஓதி காமிங்க. இந்துக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க பேப்பர் முடிக்கும் பொழுது கையில் இருக்கிற ஆயுதத்தை என்ன செய்யறான், குறிப்பா ஆண்களை மட்டுமே டார்கெட் செய்து எல்லாரையும் சாகடிக்கிறான். யோசித்து பாருங்க, இந்த இடத்துல பெற்றோர்களுடைய பங்களிப்பு ஆக உயர்ந்தது. ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை அவன் தீவிரவாதி ஆவதற்கு முன்னால் அல்லது அவன் ஒரு வீரமிக்க பலசாலியா ஆவதற்கு முன்னால் வளர்ப்பு சரியாக இருந்தால் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள். அந்த தீவிரவாதிகளே ஒரு கட்டத்தில் பயங்கரவாதிகளாக மாறுவதற்கு காரணமும் அவருடைய பெற்றோர்களும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய கேவலமான ஒரு மத வெறியும். இஸ்லாமிய மார்க்கத்துல தீவிரவாதம் எங்கேயுமே கிடையாது. தீவிரவாதம் இஸ்லாம் போதிக்கிறதா, இஸ்லாம் வரவேற்கிறதான்னு பார்த்தா எந்த காலத்திலும் தீவிரவாதத்தை இஸ்லாம் வரவேற்கவே இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் ஆக ரொம்ப தூரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க சஹாபாக்களோட. ஒரு யூத ஜனாசா பெண்மணி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எந்திரிச்சு நின்று மரியாதை செஞ்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு யூத பெண்மணிக்காக நீங்கள் எதற்காக எதிர்க்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மையத்தான அந்த உடம்பை பார்த்து அதுவும் ஒரு உயிர் தானே, அதுவும் ஒரு உயிர் தானே, அதுக்கு மரியாதை செய்வது என்னுடைய கடமை அல்லவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே வாழும் பொழுது பிற மதத்தினுடைய பிரேதம் போனாலும் கூட கண்ணியம் செலுத்திய ஒரு மனிதர். அப்படிப்பட்ட தலைவருடைய உம்மத்தில் வந்தவர்கள் எப்படி தீவிரவாதிகளா இருப்பார்கள்? இவர்கள் உருவாக்கப்படவில்லை, இவர்கள் உருவாகவில்லை, இவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். தீவிரவாதிகள் என்பது உருவாக்கப்படுகிறார்கள். அவர்கள் சிந்தனைகளை தப்பான விஷயங்களை புகுத்தி, அவர்கள் சிந்தனைகளை தேவையில்லாத வன்மங்களை புகுத்தி, அவர்கள் சிந்தனையிலே ஒரு மிக மோசமான ஒரு விஷமத்தை புகுத்தி இஸ்லாமியருடைய பெயரை வைத்துக் கொண்டு முஸ்லிம்களுடைய போர்வைக்குள்ளே என்ன செய்கிறார்கள், மத கலவரத்தை உண்டாக்குவதற்காக இது போன்று தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். நமக்கான பாடம், அந்த குதிரை சவாரி செய்யக்கூடிய சையதா ஆதில் ஹுசைன் மிகப்பெரிய ஒரு போர் வீரர் என்று சொல்லலாம், ஒரு ஷஹீத் என்று சொல்லலாம், ஒரு ஆன்மீக அழகன் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த பயணிகளுக்காக தன் உயிரை பயணம் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வீரமிக்கவர்களாக நாம் வர வேண்டும். இப்படிப்பட்ட அஞ்சா நெஞ்சம் கொண்ட முஸ்லிம்களாக நாம் உருவாக வேண்டும். நாம் தொழில் செய்யக்கூடிய காலங்கள், நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும், அபாயத்தை நோக்கி நாம் இருந்தாலும் நம்மை நம்பியவர்களை நாம் பாதுகாப்பது நம்முடைய கடமை. அவர் நினைச்சிருந்தா அப்படியே விட்டுட்டு ஓடி இருக்கலாம், தன் உயிரை பாதுகாக்க, தன் பொட்டாட்டி பிள்ளையை பாதுகாக்க ஓடி இருக்கலாம், கிடையவே கிடையாது. அந்த நேரத்திலும் தன்னை நம்பி வந்த வாடிக்கையாளர் பாதுகாக்கிறார் என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, அவர்களுடைய பெற்றோர்கள் மிக அற்புதமாக வளர்த்திருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் நம்முடைய மஹல்லாக்களில் இது விடுமுறை நாட்களாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைங்க நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வரலாறுகளை சொல்லி தருவது, வீரமிக்க வரலாறுகளை சொல்லி தருவது, சஹாபாக்களுடைய வீரங்களையும் சஹாபி பெண்களுடைய வீரங்களையும், மார்க்கத்திலே இந்த இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்த நல்ல சுகதாக்களுடைய வரலாறுகளை குறிப்பாக தாய்மார்கள் சொல்லி வளர்ப்பது கடமை. அத்தா அதெல்லாம் செய்ய மாட்டார். அத்தா வேலைக்கு போயிருவார். ஒரு அம்மா தான் செய்யணும். அம்மா செய்வதை போன்ற உலகத்துல யாரும் செய்திட முடியாது. அவன் சாப்பிடும் போது அவனுக்கு வரலாறு சொல்லணும், அவன் தூங்கும் போது அவனுக்கு வரலாறு சொல்லணும், அவனோட பயணிக்கும் போது அவனுக்கு வரலாறு சொல்லணும். இன்றைக்கு இந்த இஸ்லாமியர்கள் இது போன்ற நல்ல விஷயங்களை, விடுமுறை நாட்கள் நம் பிள்ளைகளை நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களை நாம் உருவாக்கினால் வருங்காலத்தில் இன்றைய இளைய சமுதாயம், இன்றைய சிறார்கள் நாளைய நல்லவர்களாக இருப்பார்கள், நாளைய வல்லவர்களாக இருப்பார்கள். அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு எந்த தீவிரவாதிகள், எந்த பயங்கரவாதிகள் கையில ஆயுதத்தை எடுத்தார்களோ அதனுடைய பின்னணி என்ன? அவர்களுடைய பெற்றோர்கள் சரியில்லாதவர்களாக இருக்கிறார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி. உங்களில ஒருவர் ஒரு தீமையை பார்க்கிறார், அந்த தீமை என்ன செய்யட்டும், அவர் முதலில் கையால் தடுக்கட்டும். ஒரு மஹல்லால ஒரு தப்பு நடக்கு, அதை பார்க்கிற முஸ்லிம்கள் என்ன செய்யணும், முதல்ல கரங்களால போய் தடுக்கணும். இரண்டாவது, கரங்களால் தடுப்பதற்கு அவர் சக்தி பெறாவிட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும், ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, தன் நாவை கொண்டு அவர் என்ன செய்யணும், சொல்லணும், இது தப்பு, இது செய்யாதீங்க, புத்திமதி சொல்லணும். அப்படி அதை சொல்லியும் அந்த மக்கள் கேட்கவில்லை, ஃபஇல்லம் யஸ்ததி பிலிசானிஹி, நாவை கொண்டு சொல்லி மக்கள் கேட்கவில்லை, ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி, அந்த தவறு செய்யக்கூடிய மனிதர்களை இவர் என்ன செய்யணும் தெரியுமா, உள்ளத்தால ஒதுக்கி அவங்களை வெறுத்து தூரம் ஆயிடணும். இந்த உம்மத்துல இந்த ஹதீஸை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா,
உள்ளத்தால ஒதுக்குறாங்கல்ல, மூணாவது குணத்துக்கு வந்துட்டாங்க. மூணாவது கேட்டகரிக்கு வந்துட்டு நம்மளால தடுக்கவும் முடியாது, நம்மளால நாவால சொல்லவும் முடியாது, நமக்கு ஏன் வம்பு. பொதுவா நம்மள நிறைய தத்துவங்கள் இருக்கு. அவன் எந்த வீண் வம்புக்கும் போக மாட்டான், அவன் உண்டு வேலை உண்டு இருப்பான், அவன் அப்படியே கோலையாக்கிறது. ஒரு தவறு நடந்தா கூட அதை தட்டி கேட்கிற ஆண் மகன் வீட்டுல 5 பேர் இருந்தா கூட, தெருல 4 பேர் வந்து ஒருத்தர் அடிச்சுட்டு போனா கூட யார் ஏது வந்து வெளியே கேட்கறது கிடையாது. காரணம் என்ன? நமக்கு எதுக்கு வீண் வம்பு? நாம் அமைதியா இருக்கிறதுனாலதான் நம்ம மஹல்லாக்குள்ளே வந்து நம்ம ஆளை அடிச்சுட்டு போறான். இது எதை காட்டுது? இத்தனை முஸ்லிம்கள் இருந்தும் யாருக்கும் வீரம் இல்லை. ரசூலுல்லாஹ் அதுதான் சொல்ல வருகிறார்கள், ஒரு பலகீன முஸ்லீமை விட ஒரு பலம் வாய்ந்த முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமானவர். உங்க பலகீனத்தை நீங்க வெளிப்படுத்தவும் கூடாது, உங்க பலகீனத்தை பலமாக்க முயற்சி செய்கின்றான். கவனிக்க வேண்டிய செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மூன்றாவதாக உள்ளத்தால் ஒதுக்கி விடுங்கள். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? முதல் விஷயத்தை கடைபிடிக்கிறது இல்ல. என்ன? கையால போய் தடுக்கிறதும் கிடையாது. ஒருத்தன் அடிக்க வர்றான ஒரு 4 ஆம்பளை சேர்ந்தா அவன் தலையில வெட்டுக்காய் விழுமா? எங்க நமக்கு அதுல இவ்வளவு அழகா பேசுறீங்க, முதல்ல நீங்க வந்து தடுப்பீங்களா அப்படின்னு உங்க மைண்டுக்குள்ள ஓடுது. மனிதர்கள் தானே, யதார்த்தம் தானே. நான் ஒரு தனி மரம் தென்னந்தோப்பாக ஆகாது. ஒரு 4 பேர் ஒன்று சேர்ந்தால் தான் கயவர்களையும் திருடர்களையும் அயோக்கியர்களையும் பொறுக்கிகளையும் வரட்ட முடியும். ஒரு தனி மனிதனாக போய் யாரையுமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு மஹல்லாக்குள்ள ஒற்றுமை, ஒரு மஹல்லாக்குள்ள எல்லா ஆண்களும் ஒற்றுமையா இருந்தா எந்த திருட்டு பயலும் மஹல்லாக்குள்ள, எந்த பொறுக்கி பயலும் மஹல்லாக்குள்ள வரமாட்டான். அந்த ஏரியா மோசமானதுப்பா, அங்க எல்லாம் உஷாரா இருப்பாங்க, எல்லாம் வீரமிக்க ஆண்கள், நம்ம போன நம்மள உண்டு இல்ல பண்ணிடுவான்ற பயத்தை, நம் பலத்தை நாம் வெளிப்படுத்தணுடைய கடமையாக இருக்கிறது. இங்க நாம் என்ன செய்யறோம்? பலம் சொல்லிக்கிறோம், ஆனா பலம் மிக்கவர்களாக நாம கிடையாது. 2வது, கையால போய் தடுக்கிறதும் கிடையாது, நாவால சொல்றதும் கிடையாது, கையால தடுக்கிறதும் கிடையாது. 3வதாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தை உள்ளத்தால நமக்கு எதுக்கு வம்பு. இன்னொரு டயலாக் சேர்த்து சொல்றது, அவரு வீண் வம்புக்கு போக மாட்டார், பந்த வம்பை விட மாட்டார். இப்படியே காலம் முழுக்க சொல்லிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறது. நம்மளை நோக்கி எந்த சண்டை வந்தாலும் அதுல நீதி நேர்மை இருந்தா அதற்காக நாம் நிற்பது நம்முடைய கட்டாய கடமை. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, அந்த பல்காம் பகுதியில அந்த குதிரை சவாரி தொழில் செய்யக்கூடியவர் சையது ஆதில் ஹுசைன் தன் குடும்பத்தையும் பாராமல், தன் மனைவி மக்களையும் பாராமல், தன் எதிர்காலத்தையும் மறந்து, தன்னுடைய வாழ்க்கையும் மறந்து, தன்னை நம்பி வந்த அந்த வாடிக்கையாளருக்கு தன் உயிரை ஷஹீதாக்கி தியாகம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எல்லாம் இருந்து படிப்பினையும் பாடமும் பெற வேண்டும். பெருமானார் சொல்வார்கள், அலா இன்ன அஃதலுல் ஜிஹாதி கலிமத்துன், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு ஜிஹாதில் ஆக பெரிய சிறந்த ஜிஹாத் எது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், ஹக்க இந்த சுல்தானி ஜாயிரின், ஒரு அநீதம் செய்யக்கூடிய அரசருக்கு முன்னால் போய் குரல் கொடுப்பது. ஒருத்தன் தப்பு பண்றான்னு தெரியுது, ஒரு தலைவன் தப்பு பண்றான்னு தெரியுது, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் எதிர்த்து போய் நிக்கணும், அந்த தலைவன் எதிர்த்து நிக்கணும். நாம் எதுக்கு வந்து, நாம் எதுக்கு போய் அவர்கிட்ட போய் கேட்கணும், ஒதுங்கி போவது அல்ல. இந்த ஹதீசுகளை உலகில் வாழக்கூடிய எல்லா இஸ்லாமிய தாய்மார்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு 7 வயது தோன்றுகின்ற பொழுது சொல்லி சொல்லி வளர்த்தால் எந்த பிள்ளையும் கோழையாக மாறி போக மாட்டான், எந்த பிள்ளையும் வாழும் காலத்திலே பலகீன முஸ்லிமாக ஆக மாட்டான். இன்றைக்கு வம்பு என்னன்னா, ஹதீஸ சொல்லி வளர்ப்பது கிடையாது, குர்ஆன் தர்ஜுமாவை சொல்லி வளர்ப்பது கிடையாது. சாப்பிடும் போது செல்போன், டிவி, சாப்பிடும் போது வீண் பேச்சு, வளரும் போது தேவையில்லாத துனியா சார்ந்த பேச்சுக்கள். ஒரு முஸ்லிம் வளர துவங்கியிலிருந்து அவனுடைய பருவ வயது முடிகின்ற வரைக்கும் தீன் சார்ந்த எந்த சாயிலுமே கிடையாது, எல்லாம் துனியா சார்ந்த சாயில் தான். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஆம்பளை பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், நாம எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். இது 1960 50 கிடையாது, 2025. கொஞ்சம் ஏமாந்தா நம்மளுக்கு ஜியாரத் பண்ணிட்டு ஃபாத்தியா பண்ணிட்டு போயிடுவாங்க. நாமும் உறுதுணையாக, நாம் உறுதியாக எல்லா நிலையிலையும் பலமுள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் எதிரிகளுடைய பார்வையில் அல்லாஹு தாலா ஒரு பயத்தை கொடுப்பான். இன்னைக்கு நாம பயந்து பயந்து காலை பின்னாடி வைக்கிறதுனாலதான் அவன் ஷரியத்துல ஒவ்வொரு சட்டமா கை வைக்கிறான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நாம ஒத்துமையா இருந்தா, நாம நமக்குள்ள எல்லாமே ஒன்னா இருந்தா, நம்மளுடைய சட்டங்களை கை வைக்க யாருக்கு என்ன அனுமதி இருக்கு? அவன் பார்க்கிறான், இந்த முஸ்லிம் சமுதாயம் காலம் எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு, இந்த முஸ்லிம் சமுதாயம் எல்லா காலத்திலும் பிரிவினைவாதிகளா இருக்கிறாங்க, இவங்களை பிரிக்கிறது இன்னும் ஈஸியா போயிரும் சொல்லி அவன் ஷரியத்தின் மூலமா வந்து நம்மள பல கூறுகளாக்க முயற்சி செய்யறான். அதுக்கு நாம இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். 1.5 வாரத்துக்கு முன்னாடி வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவுக்கு இந்திரா நகர்னு ஒரு பஸ் போச்சு.
எத்தனை ஆண்கள் அந்த பஸ்ல ஏறணும்? கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு பேசுங்களேன். இதெல்லாம் ஒரு போர். இதெல்லாம் நம்மளுடைய ஆண்கள் நம் ஆண்கள் சொல்லிக் கொள்வதற்கும் நம்ம எல்லாம் வீரமிட்டு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட 3 மணிக்கு வந்த பஸ் 4 மணி வரைக்கும் வெயிட்டிங்ல நின்று 30 பேர் தான் பஸ்ல ஏறி போனாங்க. இந்திரா நகர்ல 30 ஆண்கள் தான் இருக்கிறாங்களா? அது கூட 30 ஆண்கள் வரல. அதுல பாதி 2-3 பேர் வெளியில இருந்து வந்தாங்க டிக்கெட். ஒவ்வொருத்தரையா போன் பண்ணி கூப்பிட வேண்டியதா இருக்கு. இப்படி எல்லா நிலையிலும் நாம காலை பின்னாடியே வச்சுக்கிட்டு போனா நாளைக்கு உள்ள வராதுன்றோம் பள்ளிவாசலுக்குள்ள. நம்மளால என்ன செய்ய முடியும்? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது நாம கொந்து எழுத வேண்டும். நம்முடைய உரிமைகள் எல்லா நிலையிலும் எடுக்கப்படுகின்ற பொழுது நாம் கொந்தளிக்கப்பட வேண்டும். நமக்கு ஏன் ஒன்று என்று சொல்லி நாம் பின்வாங்கணும் சொன்னா நம்முடைய உரிமைகள் எல்லாம் கண்களுக்கு முன்னால் பறிக்கப்படும். மதீனாவுல ஒரு மிகப்பெரிய எதிரி என்ன செய்தார்கள்? படையெடுப்பு செய்தார்கள். படையெடுப்பு செய்தவுடன் மதீனாவுல எல்லாரும் பயந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் செஞ்சாங்க, குதிரையில ஏறி போய் மலைக்கு அந்த புறம் யார் இருக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு வந்து ஊர்ல உள்ள எல்லா சஹாபாக்களுக்கும் சொன்னார்கள், யாரும் அச்சப்பட வேண்டாம், எல்லாரும் அமைதியா நிம்மதியா இருங்கன்னா. ஊரே என்ன செய்யுது? பயத்தில் இருக்கும் பொழுது யாருமே முன் வராத போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் குதிரையில ஏறி ஒரு வீரமிக்க ஆணழகராக அவங்க போய் பார்த்துட்டு வர்றாங்கன்னா இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த வீரமே இல்லையே. வீட்டுக்குள்ள நைட்டு 1:30 மணிக்கு லைட்டு போறதுக்கு பயப்படுறோம். வயசுக்கு வந்து வாலிபர்கள், யுவதி பெண்கள் வீட்டுல உள்ள பாத்ரூம் போறதுக்கு பயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாயிட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் மௌத்தானது நம்பல. எல்லாம் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. உமர் இல்லா உட்பட அபூபக்கர் இல்லா அழகா வந்தாங்க. அந்த பெரிய சர்ச்சையான அந்த நிலையை அற்புதமா சரி செஞ்சாங்க. வந்து சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை யார் யாரெல்லாம் வணங்குவீர்களோ அவர்களாம் மௌத்தா போல, யார் அல்லாஹ்வை வணங்குவீர்களோ ரசூலுல்லாஹ் கண்டிப்பா மௌத்தா போயிட்டாங்க. அழகான அந்த நிலையை, அந்த விமர்சனங்களை அபூபக்கர் அவர்கள் உமருக்கு முன்னால் அற்புதமாக சமரசம் செய்து வைக்கிறார். இல்லன்னா என்ன ஆயிருக்கு தெரியுமா? உமர் கேட்டிருப்பார், நான் சொல்றேன் மௌத்தா போறேன், நீங்க மௌத்தா போயிட்டுன்றீங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துருக்கு, அபூபக்கர் உமருக்கும். அந்த நிலையை அபூபக்கர் அவர்கள் அற்புதமாக கடத்தினார்கள் என்று சொன்னால் அங்கதான் வீரமிக்க திறமை இருக்கு. ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது வார்த்தையால எப்படி சரி செய்யணும், ஒரு பிரச்சனை வரும்போது உடல் உழைப்பால் எப்படி சரி செய்யணும், ஒரு பிரச்சனை வரும்போது பொருளாதாரத்தை கொடுத்து எப்படி சரி செய்யணும் என்பதை முஸ்லிம்கள் எல்லா காலத்திலும் தயாரானவர்களாக இருக்க வேண்டும். எல்லா காலத்திலும் பயந்து பயந்து பின்னாடி போனோம்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து கதவை தட்டுவான், இது என்னுடைய வீடுன்னுவான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்த உபதேசங்கள் ஏராளமான. ஒன்று என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த 3 விஷயத்தை தயவு செய்து சொல்லி கொடுத்துருங்க. ஒண்ணு என்ன தெரியுமா? 7 வயசு தொட்டுடுச்சுன்னா உங்க பிள்ளைகளுக்கு நபியுடைய பிரியத்தை சொல்லி கொடுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் பெருமானாருடைய மஹப்பத்தை சொல்லி கொடுங்க. ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவர்கள் எப்படிப்பட்ட வீரமிக்கவர்களாக இருந்தார்கள் என்ற அந்த வாழ்க்கை வரலாறு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். 2வது, பெருமானாருடைய குடும்பத்தினுடைய கண்ணியத்தை சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு நடிகர்களுடைய கண்ணியம், நமக்கு பிடிச்ச தலைவருடைய கண்ணியம் தான் இன்றைய தலைமுறைக்கு தெரியுது. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள்ல உள்ள அகல பைத்து அந்த சஹாபாக்கள், சஹாபி அந்த சென்னன் இன்றைய இளைஞர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியறது இல்ல. 3வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதுவதை முழுமையாக கற்றுக் கொடுத்து விடுங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா குர்ஆனை முழுவதுமா ஓத கற்றுக் கொடுக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் அந்த பிள்ளைங்க வீரமிக்கவர்களாக வருவார்கள். நான் சொல்ல வரக்கூடிய செய்தி அதுதான். குர்ஆனை பார்த்து அழகா ஓதக்கூடிய, குர்ஆனை தர்ஜுமா பண்ணக்கூடிய, குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்த பிள்ளைகள் எல்லா நிலையிலையும் எல்லா பிரச்சனைக்கும் எதிர்த்து நிற்பார்கள். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் கோழைத்தனமாகத்தான் இருப்பார்கள். குர்ஆன் நீங்க தொடர்ந்து ஓதினால் அதை உங்களை வீரமிக்க ஆண்களாக அது மாற்றும். குர்ஆன் உயிரோட்டம் உள்ள ஒரு வேதம். நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, வாழக்கூடிய கொஞ்ச காலகட்டத்தில் நமக்கு முன்னால் எப்பேற்பட்ட பிரச்சனை, அது குடும்பத்தில் வந்தாலும் சரி, அது மஹல்லாவில் வந்தாலும் சரி, அது அண்டை வீட்டாருக்கு வந்தாலும் சரி, அல்லது ஷரியத்திற்கு வந்தாலும் சரி, நாம் எல்லா காலத்திலும் முதல் சஃப்ல நிக்கணும். அதற்கு முன்னாடி நாம 5 வேளை தொழுகையை தொடர்ந்து தொழுகணும். 5 வேளை நீங்க தொழுறத விட்டுட்டீங்கன்னா நீங்க எழுதி வச்சீங்க ஓன் டைரியில, கண்டிப்பா உங்க உள்ளத்துல வீரமும் வராது, பலமும் வராது. தொழுகை இல்லாத மனிதன் தலையில்லாத முண்டம். நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையில்லாத முண்டத்துக்கு எப்படி ரோஷம் வரும், தலையில்லாத முண்டத்துக்கு எப்படி கோபம் வரும். அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகையை முழுவதுமாக கடைபிடிங்கள். தொழுகையை முழுவதுமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு முஃமினும்
குர்ஆனை தொடர்ந்து ஓதக்கூடிய ஒரு மூமினும், ஷரியத்தில் சொல்லப்பட்ட நெறிமுறைகளை கடைபிடித்து பின்பற்றி வாழக்கூடிய ஒரு மூமினுக்கு தொட்டா நெருப்பு மாதிரி, ஃபயர் மாதிரி எரிவான். இன்னைக்கு நம்மள்ட்ட அதெல்லாம் இல்லாதனாலதான் நம்மள அவன் போட்டு நசுக்கிறான். அதனாலதான் நம்ம எல்லா காலங்களிலும் நசுக்கப்படுகிறோம், அழிக்கப்படுகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாமும் வீரமிக்கவர்களாக உருவாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் நாம் வீரமிக்க புத்திசாலிகளாக, திறமையானவர்களாக நாம் உருவாக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கில அரசும் அதே போல பிரெஞ்சு அரசும் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த முஸ்லிம்கள் எப்படி வீரமிக்கவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, அவன் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம்கள் 7 வயது துவங்குகின்ற பொழுது அவங்க பெற்றோர்கள் அவங்களை மதரசாக்கு அனுப்பிடுறாங்க. 7 வயசுல அவன் 7ல இருந்து 10 வயசு வரைக்கும் வரலாறு படிக்கிறான், குர்ஆனை ஓதுறான், ஹதீஸ படிக்கிறான், மசாயில்களை படிக்கிறான், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்கிறான். எல்லாவற்றையும் 7ல இருந்து 10க்குள்ள அவன் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிடுறதுனால அவன் உள்ளம் எல்லா காலத்திலேயும் துணிச்சல் மிக்க உள்ளமாக, எல்லா காலத்திலும் வீரமிக்க உள்ளமாக மாறிவிடுது. இங்க 60-70 வயசாகி கூட மதரசா பக்கம் போகாதவங்க தான் இன்னைக்கு நம்ம துணியால வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் எந்த சட்டத்துக்கும், எந்த போராட்டத்திற்கும், யார் எப்படி அடிச்சாலும் நமக்கு எந்த விதமான ஒரு சூடும் சோர்ணையும் வர்றது கிடையாது. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, வார்த்தைகள் வேண்டுமானால் 1-2 உங்கள் மனதை காயப்படுத்தக்கூடியதாக நான் பேசியிருக்கலாம். உண்மை யதார்த்தம் அதுதான். நாம் வாழக்கூடிய காலத்தில் நாம் ரோஷமிக்க மூமின்களாக, வீரமிக்க மூமின்களாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் பள்ளி தொடர்பை அதிகமாக்குங்கள், உங்கள் பிள்ளைகளை மதரசா தொடர்பை அதிகமாக்குங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்மளை ஒரு உண்மையான முஸ்லிம்களாக, வீரமிக்க முஸ்லிம்கள் அல்லாஹு தஆலா உருவாக்குவான். எந்த விஷயங்களை எல்லாம் நாம் பேசினோமோ, எந்த விஷயங்களை நாம் கேட்டோமோ, அது அத்தனையும் கடைபிடித்து வாழக்கூடிய நர் தௌஃபீக்கை வல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.